ஸோ இந்த நவீன கால பென்ஷன் சிஸ்டம்லாம் நாங்கள் தான் உருவாக்கணும் என்று பலர் பீத்திக் கொள்வாங்க இல்லைங்களா, பல நாடுகள். ஆனால் உமர் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய உம்மத்துடைய ஆட்சியாளராக இருந்த, இஸ்லாமிய ஆட்சி செஞ்ச ஒரு சிறந்த ஆட்சியாளர். மகாத்மா காந்தி கூட அவங்கள புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க, நீதமான ஆட்சி வேணும்னா உமர் ஆட்சி வேணும்னு சொல்லி. நிறைய சமூக நலத்திட்டங்கள் செஞ்சாங்க. அதில் உமர் ரதியல்லாஹு பொதுவான பென்ஷன் ஸ்கீம் மக்கள் நலவாழ்வுக்காக அமைச்சு கொடுத்தாங்க. இந்த அமைப்பு பைத்துல் மால் மூலம் செய்யப்பட்டது. ஸோ முதியவர்களுக்கான பென்ஷன் அங்கே வழங்கப்பட்டது. உமர் ரதியல்லாஹு ஒரு முதிய யூதர் பிச்சை எடுப்பதை பார்த்தாரு. காரணம் கேட்டதுக்கு, எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் ஜிஸ்யா வரி கொடுக்க முடியலன்னு சொன்னதுனால, வேலை செய்ய முடியலன்னு சொன்னதுனால, அவர் இளைஞராக இருந்தபோது ஜிஸ்யா எடுத்தோம், நம்ம ஆட்சியில் இப்போது வயதாகிய போது அவரை நாம் விட்டு வருவது நீதமானதல்ல என்று அவங்க யூதர்களுக்கும் நீதம் காட்டினார்கள். உடனே உத்தரவிட்டாங்க, அவருக்கு ஜிஸ்யா ரத்து செய்ய சொல்லி பைத்துல் மாலிலிருந்து மாதாந்திர பென்ஷன் உதவி வழங்கப்பட்டுச்சு அவருக்கு. ஸோ நவீன உலகத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா, ஓல்டேஜ் பென்ஷனு, சோஷியல் செக்யூரிட்டி, சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்று பல நாடுகள் நவீன காலத்தில் இதையெல்லாம் நிர்ணயித்திருக்கு. ஆனால் இது இப்போ தான் நடைமுறையில் இருக்குது இல்லையா. ஆனால் இதை எப்பயோ முன்னோடியாக இருந்து உமர் ஆட்சியிலே அதெல்லாம் நடந்துருச்சு. இராணுவ வீரர்களுக்கான பென்ஷன் சிஸ்டம் இருந்தது. உமர் ஹத்தாப் தீவான் சிஸ்டம் என்ற ஒரு பதிவு முறையை உருவாக்குனாங்க. இராணுவ வீரர்களுக்கு நிரந்தர சம்பளம், போர் வீரர்களுக்கு உதவி, வீரர்கள் இறந்துட்டாங்கன்னா குடும்பத்துக்கு உதவி என்று பல சமூக நலத்திட்டங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய மிலிட்ரி பென்ஷன், வெட்ரன் வெல்ஃபேரு, டிஃபென்ஸ் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு, இவை இதே மாதிரியான அமைப்புகள் தான். அடுத்து விதவைகள் மற்றும் அனாதைகளுக்கு உதவி. உமருடைய ஆட்சியில் ரதியல்லாஹு அன்ஹு விதவைகள், அனாதைகள், ஏழைகள் இவங்களுக்கு பைத்துல் மாலிலேருந்து மாதாந்திர உதவி வழங்கப்பட்டுச்சு. இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய விடோ பென்ஷன் ஸ்கீம்ஸு, சைல்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, கவர்மெண்ட் சப்சிடிஸு, இந்த அமைப்புகள் அரசுகள் செயல்படுத்துது. இதற்கெல்லாம் முன்னாடியே எப்பயோ 1400 வருஷத்துக்கு முன்னாடியே உமர் ரதியல்லாஹு இதெல்லாம் செஞ்சுட்டாங்க. அடுத்து குழந்தைகள் பிறந்தவுடன் அவங்களுக்கு ஒரு உதவி. குழந்தைகள் பெரியவராகிய பிறகு மட்டுமே, ஆரம்பத்தில் குழந்தைகள் பெரியவராகிய பிறகு மட்டுமே உதவி கொடுத்தாங்க. அதாவது ஒரு தாய் தந்தை குழந்தை சீக்கிரம் பால் விடுறதுக்காக செய்வதை உமர் ரதியல்லாஹு பார்த்தாங்க. ஏன்னு கேட்கும்போது, அப்போ தான் அது அரசுடைய உதவி கிடைக்குமேன்னு சொல்லும்போது, இனி குழந்தை பிறந்த நாளிலிருந்து உதவி வழங்க வேண்டும் என்று அவங்களுக்குன்னு பென்ஷன் உத்தரவிட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சைல்டு பெனிஃபிட், ஃபேமிலி அலவன்ஸ், சைல்டு சப்போர்ட் ஸ்கீம்ஸ் பல நாடுகளில் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் இப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் உமர் ரதியல்லாஹு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சிட்டாங்க. காரணம், அவங்க குரான் ஹதீஸ் படி ஆட்சி செஞ்சாங்க. இஸ்லாமிய ஆட்சி. அரசு மக்கள் நலனுக்காக இருந்துச்சு. முதியோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற மோட்டோ அவங்களுக்கு இருந்தது. வீரர்கள் மற்றும் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஏழைகள் உதவி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. எல்லாம் அல்லாஹ்வை திருப்தி செய்வதற்காக அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க. ஸோ நவீன வெல்ஃபேர் ஸ்டேட் என்ற இந்த கருத்துடைய பல அம்சங்கள் உமர் ஆட்சியிலே நடைமுறையில் இருந்தது ரதியல்லாஹு அன்ஹு.